ஹாய், இதுதான் வந்து யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. என்ன ஏதோ வெள்ளைக்கோழியாக இருக்குது அப்படின்லாம் நினைப்பீங்க. இது வந்து வேறு யாரும் கிடையாது. இது வந்து எங்களோட தீசு தான். தீசு அப்படின்னா வந்துட்டு ஞாபகம் வருதா அப்படின்னா வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்துட்டு ரொம்ப மாதம் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே மறந்துருப்பீங்க. நானும் இப்போ தானே வீடியோ போடுறேன். ஸோ என்னையவே மறக்க சான்சஸ் இருக்குது. என் சேனலுக்குள்ளே போயிட்டு ஷார்ட்ஸ் கிட்டே போயிட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு 10வது வீடியோவில் இந்த தீசுவோட வீடியோ வந்துட்டு இருக்கும். என்னது அப்படின்னா இது வந்துட்டு ஒரு கோழி குஞ்சு தான். சேவல். இப்போ சேவல், முன்னாடி கோழி குஞ்சு. அதை வச்சு பெரும்பாலும் நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்க மாட்டேன். ஸோ நான் மினிமம் 5 வீடியோ தான் போட்டிருப்பேன். ஏன்னா அப்போ வந்து எனக்கு எங்கள் கோழி குஞ்சு அதை விட எனக்கு ஆட்டுக்குட்டி மேலே தான் ரொம்ப கிரேஸ் அதிகம். ஸோ அதனால் நான் அதவே ஃபோக்கஸ் பண்ணனால அந்த கோழி குஞ்சை எடுக்கவே இல்லை. இப்போ எங்கள் ஆட்டுக்குட்டிலாம் விற்றாச்சு. அதை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு இதுனா வந்து இந்த தீசு மட்டும்தான். எங்கள் தீசு வந்து தீசு அப்படின்னா பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. ஆமாம், பேர் வித்தியாசமாக இருக்க மாதிரி என்னோட சேவலுமே கொஞ்சம் வித்தியாசமான கோழி தான். ஆனால் அழகாக இருக்கும். அது மண்டைலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அப்படி ரெட் கலரில் தக்காளி மாதிரியே இருக்கும். இப்படி தான் வந்து படுத்திருக்கோம். எப்போதும் படுத்திருக்காது. நான் வந்து படுக்க வச்சேன்னா இப்படி தான் படுத்திருக்கும். ஸோ திடீர்னு வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படி தான் எழுந்திரிச்சிரும். பார்க்க தான் இத்தனி காண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சேட்டையெல்லாம் அப்படி ஒரு சேட்டை, அவ்வளோ சேட்டை. அது எப்படி சொல்கிறது, இப்படி தான் வந்து படுத்திருக்கும். அதுக்கடுத்து இப்படி தான் பயங்கரமாக சேட்டை பண்ணும். கேமரா இப்படி குனிஞ்சு பார்க்குதுன்னு பார்த்தீங்களா? நான் எப்போதுமே இது கூட விளையாண்டுகிட்டே இருப்பேன். என் கூட நல்லாவே வந்து அது அட்டாச்சாக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப தான் சேட்டை அப்படி சேட்டை அப்படி பண்ணும். ஓவராக சேட்டை பண்ணும். இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னா பயங்கரமாக கொத்தும். ஒரு ஆளை விடாது, எல்லாருமே பிடிச்சி கொத்தும். ஸோ அதனாலே நிறைய வந்து இதாகி இருக்குது. ஸோ என்னையும் வந்து கொத்துன்னு கொத்தி அப்பா ரொம்ப வந்து அது கொத்திடுச்சுன்னா ரொம்ப வந்து ரத்தம் வரும். இதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து கூடிய சீக்கிரமாகவே போடுறேன். நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், எடிட்டும் பண்ணிவிட்டேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், அதான் வந்து மீதி பாக்கி இருக்கிற வேலை. ஸோ கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிடலாம். நான் இப்போ கடைசியாக பண்ணுறதை பார்த்தா கொடுமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் இது வந்து சொல் பேச்சு கேட்கும். அதுக்குன்னு நான் எப்போதுமே இப்படி பண்ணிகிட்ருக்க மாட்டேன், எப்போயாவது தான். ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ போட பார்க்குறேன். சரி, பாய்.